எப்படிதான் நீங்க பார்த்து பார்த்து ட்ரெஸ் எல்லாம் அழகா மடிச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சாலும், இந்த கபோர்ட்ல வைக்கிற ஒரு ட்ரெஸ் எடுத்தா இன்னொரு ட்ரெஸ் கீழ விழும். அவசரத்துல எல்லாமே கலைஞ்சு தான் போகும். ஸோ நீங்க அடிக்கடி அடுக்கி வச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாரி குட்டி குழந்தைங்க இருக்கிற வீட்ல பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் எல்லாம் ரொம்பவே குட்டி குட்டியா இருக்கிறது மேல மேல வச்சா அப்படியே கீழ விழுந்துட்டு இருந்தது. சரி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு, சரி வார்ட்ரோப் ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு 3 விதமான ஆர்கனைசர் நான் வாங்கியிருந்தேன். அந்த 3 விதமான ஆர்கனைசர பத்தி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு ஆர்கனைசர் பற்றி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிட்டேன். மீதி இருக்க 2 பற்றியும் நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் இந்த ஆர்கனைசர் வாங்குறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, கபோர்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும், என்ன நம்ம எடுத்தாலும் கலையாமலும் ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பாப்பாவோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் பேஸ்கெட்டில் தான் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். பட் அது வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால அந்த பூச்சி அந்த நிறைய டஸ்ட்டு இந்த மாதிரிலாம் உள்ளே போயிடுது. அதுக்காக இந்த பாக்ஸ் டைப் ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். இந்த பாக்ஸ் டைப் ஆர்கனைசரில் ஃபஸ்ட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து அழகாக அடுக்கி வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் அடுக்கி முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து கபோர்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இது வந்து உங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மொத்தம் இந்த கபோர்டில் வந்து 4 ஷெல்ஃப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஷெல்ஃப் வந்து என்னோட ட்ரெஸ்ஸு, செகண்ட் வந்து ஹஸ்பண்டோடது, தேர்டு வந்து பாப்பாவதும் தம்பியும் சேர்ந்து, ஃபோர்த்து வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்க அந்த பிளாக் கலர் அந்த ஆர்கனைசர், என்னோட நைட்டிஸ் எல்லாம் வந்து அப்படியே அழகாக மடித்து வச்சுட்டேன். இப்போ இன்னர்ஸ் நெக்ஸ்ட் வந்து இந்த சாக்ஸ் ஆர்கனைசர், இது கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். செட் ஆஃப் 4 பீசஸ் வந்துச்சு. மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு பாக்ஸ்லையும் நீங்கள் 5 சாக்ஸ் கிட்ட வைக்கலாம். சாக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் ஆகாது. அழகாக நம்ம செட்டாக மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாகவும் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஷெல்ஃப்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மெடிசின், தைலம், விக்ஸு இது எல்லாத்தையும் ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பிளாக் கலர் ஆர்கனைசர் வந்து ரொம்பவே பெருசு. இதில் வந்து நான் பெரிய டவல்ஸு, இன்ஸ்கர்ட்ஸு இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோடது வச்சுருக்கேன். அதே மாதிரி செட் ஆஃப் 2 வந்துச்சு அந்த பிளாக் கலர் ஆர்கனைசர். அதில் ஒரு இதில் வந்து டிஷர்ட்ஸு, ட்ராக்ஸு, ஷார்ட்ஸு இதெல்லாம் வந்து மடித்து அழகாக வச்சுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சாக்ஸ் பாக்ஸு. இது நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்கனைசர் வந்து இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட் உள்ளது. இதில் வந்து 7 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். மெயினாக நான் இதை வாங்கினது வந்து இந்த மாதிரி இன்னர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். கர்ச்சீஃபு, இன்னர்ஸு எல்லாமே நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணோன்னா பார்க்க ரொம்ப ஈஸியாக நீட்டாக இருக்கும். அதே மாதிரி உள்ள இன்னொரு ஆர்கனைசரையும் அது பக்கத்துலேயே வச்சுட்டு ஒரு இதுலையும் ஒரு கம்பார்ட்மெண்ட்லையும் ஒரு நாள் போடுற யூனிஃபார்ம் தம்பியோடது வச்சுட்டேன். மண்டே ஒன்று, டியூஸ்டே, வெனஸ்டே அந்த மாதிரி டே வைஸ் வந்து அடுக்கி வச்சுட்டேன். லாஸ்ட்டில் வந்து அவனுக்கு யூஸ் பண்ணுற லஞ்ச் டவல், ஃபேஸ் டவல் இது எல்லாத்தையும் வச்சு அழகாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு என்ன யூனிஃபார்ம் வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக மற்றதெல்லாம் கலையாமல் இருக்கும். செகண்ட் ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆர்கனைசர் வச்சு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். தேர்டு ஷெல்ஃப் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது வந்து இந்த பாக்ஸ் டைப் ஆர்கனைசர் வாங்கி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுதான் தேர்டு டைப். இந்த பாக்ஸ் டைப் ஆர்கனைசர் வந்து 2 செட்டு வாங்கினேன். ஒரு செட்டில் வந்து 2 பாக்ஸ் வரும். நான் 2 செட்டு வாங்கியிருந்தேன். இந்த ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தம்பி இது எங்கேயாவது வெளியில் போனால் யூஸ் பண்ணுற நல்ல டிஷர்ட்ஸு, ட்ரௌசர்ஸு, பேண்ட்ஸு இது எல்லாத்தையும் அழகாக வந்து மடித்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த ஒரு பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 20லேருந்து 25 செட்ஸ் வரைக்கும் வைக்கலாம். இன்னமும் நீங்கள் டம்ப் பண்ணலாம். பட் டம்ப் பண்ணோம் அப்படின்னா அந்த பாக்ஸோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால் நான் ஓரளவுக்கு எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ மட்டும் வச்சுட்டேன். இது வந்து வெல்க்ரோ டைப்ன்றதுனால நம்ம ஈஸியாக அதுலேயே மேலே வந்து லிட்டும் க்ளோஸ் பண்ண கொடுத்துருப்பாங்க. அழகாக மூடிடலாம். இந்த செகண்ட் பாக்ஸில் வந்து தம்பியோட டெய்லி யூஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ எடுக்கிற இந்த தேர்ட் பாக்ஸில் வந்து பாப்பாவோட டெய்லி யூஸ் ட்ரெஸ்ஸஸ் மெயினாக வாங்கினதுக்கு ரீசனே இதுதான். இந்த குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ்லாம் ஒன்று மேலே ஒன்று அடுக்கணும் அப்படின்னா சரிஞ்சு விழுந்துருது. இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸோ இந்த தேர்டு ஷெல்ஃபில் மொத்தம் 3 பாக்ஸ் டைப் ஆர்கனைசர் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது வந்து லாஸ்ட் ஷெல்ஃபு. இந்த ஃபஸ்ட்டு உள்ள அந்த பிக் ஷாப்பர் பேக்கில் வந்து நம்ம புதுசாக வாங்கின டவல், பெட் ஸ்ப்ரெட்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். சாரீ வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் ஒரு சாரீ பேக் போட்டு என்கிட்ட இருக்கிற சாரீஸில் கொஞ்சம் சாரீஸை வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இன்னொரு அந்த பாக்ஸ் டைப் ஆர்கனைசரில்
பாப்பாவோட வெளியில் போனால் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் போட்டு அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வெளியில் போனோம் அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸு, பாப்பாவோட டயப்பர் பேகு, அந்த வயலட் கலரில் இருக்கிற அந்த குட்டி பாக்ஸ் வந்து பாப்பாவோட மெடிசின் பாக்ஸு. பாப்பாவோட மெடிசின்ஸ் மட்டும் அதில் இருக்கும். பக்கத்துலேயே டயப்பர். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சு ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. இனிமேல் அடிக்கடி இந்த மாதிரி மெஸ்ஸி ஆகாதுன்னு நினைக்கிறேன். இது வீடியோ எடுத்து ஒரு 20 டேஸ் ஆகுது. 20 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக, பார்க்க ரொம்ப நீட்டாகவும் இருக்குது, வெல் ஆர்கனைஸ்டாகவும் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷார்ட்ஸ் வீடியோவை பார்த்து இந்த ஆர்கனைசர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பாய்.